பணம் எவ்வளோ வேணுமோ அது என்கிட்டயே இருக்கு. இன்னும் சொல்லப்போனா உன்னை விட அதிகமாகவே அது என்கிட்ட இருக்கு. அதனால இந்த பணத்தை காமிச்சு என்னை விலைக்கு வாங்கணும்னு மட்டும் நினைக்காத. புதையல் கிடைக்குதுங்கிறதுக்காக பணத்தோட வாழ்க்கை நடத்த முடியாது. அப்படி ஒருத்த வாழ்க்கை நடத்துறான்னா அவன் பைத்தியக்காரனா தான் இருப்பான், அதுவும் ஒன்ன மாதிரி. இதை பார், இதுதான் நான் உனக்கு கொடுக்குற கடைசி வார்னிங். இதுக்கு மேல உன் மேலேயும் உன் பொண்ணு மேலேயும் படுற மூச்சு காத்து கூட என் மேலேயும் என் பொண்டாட்டி மேலேயும் படக்கூடாது. மீறி பட்டுச்சு செத்துரு. என்ன முறைக்கிற? போய் உன் பொண்ணுகிட்ட நல்ல புத்தி சொல்லு. அதே மாதிரி நல்ல மாட்டுக்கு ஒரு சுட்டு நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லுன்னு சொல்லுவாங்க. நீ எப்படி நல்ல மனுஷன் தானே? போர் அடிச்சுன்னா தனியா வீட்டில் உட்காந்து செஸ் விளையாடு. வீணா ஏன் கூட விளையாடணும்னு நினைக்காத. மிஸ்டர் அசோக், இப்போ நான் தானா போறேன். வீணா என்னை மறுபடியும் வர வச்சிடாத. வர வச்ச சொல்ல மாட்டேன், செஞ்சிரு. ராணிக்காக இந்த ராஜா ரொம்ப துள்ளிட்டு போறான். அந்த ராணி என் கைக்கு வராமலே போறா. பாராட்டம். வரப்போ இந்த ராணியை வச்சே இந்த ராஜாக்கு செக்க வைக்கிறேன். இந்த கதையோட மாரல் என்னன்னா, பேராசை பெருநஷ்டம். புரிஞ்சுதா? மணி 6:30 ஆயிடுச்சு. நீங்க இன்னும் கிளம்பலையா? இல்ல மேடம், சார் இன்னும் வரல. அவர் வரும்போது வரட்டும். உங்க வேலை முடிஞ்சிருச்சுல, கிளம்புங்க. நீங்க ஒண்ணு இப்படி ஓவர் டைம் எல்லாம் பார்க்க வேண்டாம். இல்ல மேடம், நான் அந்த அர்த்தத்துல சொல்லல மேடம். சார் வந்தோடனே போய்க்கிறேனே. ஹலோ மேடம், சொன்னா புரியாதா உங்களுக்கு? நான் ஒண்ணு பேய் இல்ல. இவளை வெத்தலையில மடிச்சு வாயில போட்டுக்கிறதுக்கு. எனக்கு எல்லாம் பாத்துக்க தெரியும். நீங்க கிளம்புங்க முதல்ல. என்ன பிரச்சனைங்க? என்ன சவுண்ட்? குரல் வாசல் வரைக்கும் கேக்குது. என்னாச்சு? நான் ஒண்ணும் பிரச்சனை பண்ணல வினோத். மணி ஆச்சே, இன்னும் கிளம்பலையான்னு கேட்டுட்டு இருந்தேன். சாரி சிஸ்டர், ஆக்சுவலா நான் சீக்கிரம் வந்திருப்பேன். கிளம்புற நேரத்துல திடீர்னு ஒரு வேலை வந்துருச்சு. அதான் இங்க பாருங்க, நீங்க வந்து நான் வர வரைக்கும் காத்துட்டு இருக்க வேண்டாம். 6 மணி ஆயிடுச்சுன்னா நீங்க கிளம்புங்க. கொஞ்சம் முன்ன போயினா நான் பாத்துக்கிறேன். இல்ல சார், ஒரு அரை மணி நேரம் கூட இருந்துட்டு போறதால எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. அப்ப நான் கிளம்புறேன் சார். சரி, வரேன் சார். பாய். என்ன திமிரு பாத்தீங்களா அவளுக்கு? போகும்போது ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டு போனாலும் பாத்தீங்களா நீங்க? நின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனா என்ன குறைஞ்சிருவாளா? அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளும் நடந்துக்கணும். மத்தவங்க நம்மள மதிக்கணும்னா நம்மள மத்தவங்க மதிக்கிற மாதிரி முதல்ல நடந்துக்கணும். விஷத்தை சட்டியில வச்சு சமைச்சிட்டு தட்டுல பரிமாறும் போது விருந்தா வந்து விழணும்னு நினைச்சா எப்படி வரும்? பத்மா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. வாழ்க்கையில கசப்பு இருக்கு, இனிப்பு இருக்கு. நீயே எப்பவும் கசப்பையே எடுத்துக்கிற. கசப்புங்கிறது வார்த்தையோட இருந்தா பத்தாதா? வாழ்க்கையில வேற அதை சேர்க்கணுமா? அதானே பார்த்தேன். என்ன குத்தம் சொல்லனா உங்களுக்கு தூக்கமே வராதே. உன்கிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல. பூர்ணிகண்ணா, இன்னைக்கு ஃபுல்லா என்ன பண்ணீங்க? இந்த சிஸ்டர் பிடிச்சிருக்கா உனக்கு? ரொம்ப நல்ல மாதிரியா நடந்துக்கிறாங்கப்பா. உனக்கு இந்த சிஸ்டர் பிடிச்சிருக்கா? ரொம்ப. பாட்டு சொல்லி தராங்க, கதை சொல்றாங்க, அவங்களுக்கு கவிதையெல்லாம் சொல்ல வருதுப்பா. நீ சந்தோஷமா இருக்கல்ல, அப்பாக்கு அதுவே போதும். இந்த மாதிரி சிஸ்டரை பார்த்ததும் எனக்கு ரொம்ப நாள் வாழணும்னு ஆசை வருதுப்பா. துளசி போன பின்னால
அந்த இடம் காலியாவே இருந்துச்சு. இப்ப அந்த இடம் நிறைஞ்சு போச்சு. நான் ரொம்ப நாள் வாழ்வேனாப்பா? ரொம்ப நாள் இல்லடா, ரொம்ப வருஷம் நீ சந்தோஷமா ஆரோக்கியமா நிம்மதியா வாழ்வ. ஆஹா, ஆரம்பிச்சிருச்சா? அழுது ஆயுச அதிகப்படுத்திடுவாரு. துளசி முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருக்காங்க, உனக்கு ஞாபகம் இருக்கா? டாக்டரால கைவிடப்பட்ட எத்தனையோ பேர் கடவுளுடைய ஆசீர்வாதத்தால காப்பாத்தப்பட்டிருக்காங்கன்னு துளசி சொல்லியிருக்காங்களே, ஞாபகம் இருக்கா உனக்கு? ஞாபகம் இருக்குப்பா. துளசி சொன்ன அந்த வார்த்தை அப்பாக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்திருச்சு. அந்த நம்பிக்கை உனக்குள்ளே வந்துருச்சுன்னா நீ 100 வருஷம் ஆரோக்கியமா நல்லா வாழ்வ. அது மட்டும் இல்ல அம்மா, நீ என்னுடைய குழந்தை மட்டும் இல்லடா, கடவுளுடைய குழந்தை. கடவுள் அவருடைய குழந்தைகளை ஆசீர்வதிப்பாரே தவிர்த்து அழிக்க நினைக்க மாட்டார். ஓகே ஓகே, போய் டிஃபன் சாப்பிடுப்போம். இந்த பார்வைக்கு என்ன அர்த்தம் வினோத்? பூரணி சொன்னதை கேட்டல்ல? கேட்டேன். எனக்கு என்ன காது செவிடா? காது செவிடா இருந்தா கூட பரவாயில்ல, மனசு சொல்றத கேட்காம செவிடா இருக்கிறது தான் பெரிய தப்பு. இங்க பாரு பத்மா, இந்த சின்ன குழந்தை இவ்வளவு விரக்தியா பேசுதே, அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை வளர்க்க கூடாதா? நம்பிக்கை என்ன செடியா கொடியா நட்டு வச்சு வளர்க்கறதுக்கு? அவதான் என்ன பூத மாதிரியும் பேய் மாதிரியும் பாக்குறாளே. இதுல நான் எங்க பக்கத்துல உட்காந்து நம்பிக்கையை வளர்க்கறது, நாணயத்தை தொலைக்கிறது? ஏன் பத்மா, உனக்கு பூரணி மேல ஒரு பிடிமானமே இல்லாம போயிடுச்சுல? தன்னுடைய வாழ்க்கையுடைய கடைசி நாட்களை எண்ணிட்டு இருக்கிற அந்த பச்சை குழந்தை மேல உனக்கு பச்சாதாபமே இல்லாம போயிடுச்சுல? யார் யாருக்கோ நம்ம குழந்தை மேல இருக்கிற இறக்கம் நீ பெத்த குழந்தை மேல ஏன் உனக்கு வர மாட்டேங்குது? எப்படி வரும்? ஏன் வரணும்? சொல்லுங்க வினோத். அவ என்ன அம்மாவா பாக்குறா? உங்களை கொல்ல வந்த எம மாதிரி இல்ல பாக்குறா? எவளாவது தன்னோட தாலிய தானே அறுத்துக்க பாப்பாளா? சொல்லுங்க. இந்த வயசுல இல்லாததையும் பொல்லாததையும் என் மேல பழி போடும் போது எனக்கு எப்படிங்க அவ மேல ஆசை வரும்? அவ என்ன கொலைக்காரியா பாக்குறா? நீங்க அவளை கொல்ல வந்தவ மாதிரி நர்ஸ பாதுகாப்புக்கு வைக்கிறீங்க. அப்பாவும் மகளும் என்ன கேவலமா பாக்குறப்ப எனக்கு மட்டும் எப்படிங்க உங்க மேல ஆசையும் பிடிமானமா வரும்? சொல்லுங்க. அது நான் செத்தாலும் வரவே வராது. ஆக்சுவலா இந்த சந்தேகம் பூரணிக்கு மட்டும் இல்ல, போலீஸ் ஆபீசர் பிரபாகருக்கும் வந்துருக்கு. என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணதுல உனக்கும் சம்பந்தம் இருக்குமோ அப்படி மிஸ்டர் பிரபாகர் சந்தேகப்படுறார். நீங்களா என்ன இப்ப கொல்றீங்களா இல்ல நானா தூக்கு போட்டு தொங்கட்டுமா? சொல்லுங்க. நீங்களா கொல்றீங்களா இல்ல நானா செத்துட்டுமா? நிக்க நிழல் இல்லாம வெக்கம் கெட்டு வெந்த சோத்துக்காக மானம் கெட்டு வந்ததுக்காக மாத்தி மாத்தி எல்லாரும் என்ன கேவலப்படுத்துறீங்கல்ல? பேசுங்க, நல்லா பேசுங்க. போக்கேடும் இல்லனா இதெல்லாத்தையும் கேட்டுதானே ஆகணும். அந்த போலீஸ்கார எதுக்குங்க சந்தேகப்பட்டதோட விடணும்? என்ன புடிச்சு என் கையில விளங்க மாட்டேன் தரன்னு எடுத்துட்டு போய் கரெக்டா தூக்குல போட வேண்டியதானே? நான் செத்த அழறதுக்கு ஆள் கூட இல்லாத அனாதை ஆயிட்டேன். பூரணிக்கு வந்த சந்தேகம் இப்ப போலீஸ்க்கு வந்துருச்சா? சீக்கிரமே நாம இல்லாத நேரம் மாதிரி பிளான் பண்ணி வக்கீலோட கதையை முடிக்கணும். அப்பதான் நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வராது.
துளசியுடைய கற்பை நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா அது நீங்க உங்களை பெத்த தாயுடைய கற்பை சந்தேகப்பட்டதுக்கு சமம். நான் அடுத்தவங்க மனைவியை என்னுடைய சகோதரி மாதிரி நினைக்கிறேன். அடுத்தவங்க பொருளை தொடறதுக்கே ஆசைப்பட மாட்டேனா? அடுத்தவங்க மனைவிக்கு நான் ஆசைப்பட மாட்டேன். நான் அப்படிப்பட்டவன் கிடையாது. வினோத் சொல்றது பார்த்தா துளசி வயிற்றுல வளர்ற குழந்தை அவன் குழந்தை இல்லைன்னு நல்லா தெரியுது. அப்படின்னா அந்த குழந்தை செல்வா குழந்தையா இருக்குமோ? ஒருவேளை அக்கா சொல்ற மாதிரி இவ முழுசா தெளிவாயிட்டு பழசெல்லாம் மறந்த மாதிரி நடிக்கிறாளோ? இருக்கும். என்னை பழிவாங்க பழசெல்லாம் மறந்த மாதிரி கூட நடிக்கலாம். இருக்கலாம். நான் நிஜத்தை வெளியில சொல்லாம சித்திரவதை படுறத ரசிக்கிறாளோ? இருக்கும். அக்கா சொல்றது நிஜமா கூட இருக்கும். அக்கா அனுபவம் உள்ளவங்க, பொண்ணுங்க மனசை புரிஞ்சுக்கிட்டவங்க. அவங்க 1க்கு 4 தடவை யோசிச்சுதான் அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. இந்த முடிவுக்கும் வந்திருப்பாங்க. இப்ப நிம்மதியா தூங்குறாள, நிம்மதியா எந்த கவலையும் இல்லாம சுகமா தூங்குறான். நான் தான் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு ஒரு காவக்கார மாதிரி இவ்வளவு வெறுப்பா இருக்கு. அக்கா சொல்ற மாதிரி நானே தேவையில்லாம எல்லா பிரச்சனையும் தூக்கி தலையில போட்டுக்கிட்டேன். தெரிஞ்சே தேவையில்லாம முடிச்சு போட்டு என் கழுத்தை நானே இறுக்கிக்கிட்டேனோ? துளசி, துளசி, என்ன? ஏன் சிவா போலாம். எங்க? நீ இங்க இருக்க கூடாது. வா போலாம். எங்க போலாம்? இதுக்கு மேல நீ இங்க இருந்தா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. அதனால தான் சொல்றேன், வா போலாம். ஏன் நீங்க பைத்தியம் ஆயிடுவீங்க? ஆமா, இதுக்கு மேல நீ இந்த வீட்ல இருந்தீங்கன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். எந்த நேரத்துல எவன் வந்து உன்னை என்ன செய்வாங்கிற பயம் என் மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. காத்துல வந்து இதோ இது இப்படி அசைச்ச கூட என் மனசுக்குள்ள பயம் வருது. எவனாச்சும் வந்து உன்னை கத்தியில குத்திடுவானோன்னு அந்த பயத்துல தூக்கம் கலைஞ்சிருது. அதுக்கப்புறம் 1 நிமிஷம் தூக்கம் கூட இல்ல. இதே மாதிரி நாள் கணக்குல, வார கணக்குல, மாச கணக்குல போச்சுன்னா ஒட்டு மொத்தமா தூக்கமே இல்லாம எனக்கு மொத்தமா பைத்தியமே பிடிச்சிரும். எனக்கு பயமா இருக்குங்க. நீங்க இந்த மாதிரி பேசுறது நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. எனக்கே பயமா இருக்கு துளசி. எனக்கே என்ன நினைச்சா பயமா இருக்கு. எனக்கு நல்லா தெரியுது. நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வரேங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. வர என் நிழல பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு துளசி. நான் என்ன பண்ணுவேன்? இங்க பாரு, என் கண்ணை நல்லா பாரு. தூக்கம் அப்படியே ரொம்ப வழியுது. என் கண்ணால மட்டும் பேச முடிஞ்சா என்ன கெஞ்சம், என்ன கொஞ்ச நேரத்துக்கு அது தூங்க விடுங்கன்னு. அந்த அளவுக்கு பயம் மனசுக்குள்ள. என்னத்தை பண்ணி தொலைறது? இந்த பேர் என்ன? இந்த புதிய பறவை படத்துல சிவாஜி பாட வரல, எங்க நிம்மதி நிம்மதின்னு 4 பக்கமா திரிஞ்சிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி எனக்கும் பாடி தொலைணும்னு தோணுது. எதுக்காக இப்படி நீங்க உங்களை வருத்திக்கிறீங்க? எல்லாம் ஒன்னாலதான். சரி 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 சாரி. எல்லாம் எல்லாம் உனக்காக தான் சொல்ல வந்தேன் துளசி. புரிஞ்சுக்கோ துளசி, என் மனசுக்குள்ள எனக்கு அவ்வளவு பயம் இருக்கு. எவனாச்சும் வந்து உன்னை ஏதாச்சும் செஞ்சிருவானோங்கிற பயம். அதனால நம்ம குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிடுமோங்கிற பயம். நான் கொஞ்சம் அசந்த நேரத்துல எவனாச்சும் வந்து உன்னை கத்தியால குத்திட்டா அதுக்கப்புறம் உன் வயித்துல வளர நம்ம குழந்தைக்கு ஏதாச்சும் ஒண்ணாச்சுன்னா நான் எங்க துளசி போவேன்? அந்த பயம், கலக்கம், கலவரம், டென்ஷன் எல்லாமே என் மனசுக்குள்ள இருக்கு. அதனாலதான் இப்படி ஆவறேன். நீங்க டென்ஷன் ஆக வேண்டாங்க. எனக்கும் நம்ம குழந்தைக்கும் எதுவும் ஆகாது. அதேதான் துளசி. இப்ப நீ எவ்வளவு தைரியமா பேசுற. அதனாலதான் உன்னால நிம்மதியா தூங்க முடியுது, நிம்மதியா இருக்க முடியுது. ஏன்னா எதுவுமே ஆகாதுன்னு நீ நம்புற. ஆனா நான் அப்படி நம்பலையே, நான் அப்படி நினைக்கலையே. அதான் என்னால நிம்மதியா இருக்கவும் முடியல, நிம்மதியா தூங்கவும் முடியல.
ஆனா நீ ஒன்றும் பயப்படாத துளசி. இந்த குழப்பம், இந்த பயம், இந்த டென்ஷன், இந்த கலவரம் இதெல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான். இது எல்லாத்தையுமே நான் கூட சீக்கிரம் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடுவேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோ. நான் ஒரு தெளிவுக்கு வர வரைக்கும், உனக்கு இந்த வீட்டில் பாதுகாப்பு இருக்குன்னு நான் நம்புற வரைக்கும் நம்ம இந்த வீட்டில் இருக்க ஒரு 4-5 நாளைக்கு நம்ம 2 பேருக்கும் துணி எடுத்துக்கோ. நம்ம போலாம். எங்க போறோம்னு மட்டும் கேட்காத ப்ளீஸ். புரிஞ்சுக்கோ. வா போலாம். என்னது 2 பேரும் இங்கே தங்க போறீங்களா? சாரி, நீங்கள் டோன்ட் கெட் மீ ராங். அது நான் அந்த சென்ஸில் கேட்கல. இல்லை, உங்கள் வீட்டில் தங்காம ஏதாவது பிரச்சனையா? அந்த வீட்டில் செல்வா, அந்த வீட்டில் துளசிக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. மறுபடியுமா? ஆமா, மனசுக்குள்ள என்னமோ எப்போ பார்த்தாலும் துளசியை யாரோ நெருங்கி வந்துட்டு இருக்கிற மாதிரியே மனசுக்குள்ள அப்படி தோண்டிட்டே இருக்கு செல்வா. அந்த பயம் மனசை விட்டு போக மாட்டேங்குது. அது யார் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு எப்படியும் கொஞ்ச நாள் ஆகும். அதான் அது வரைக்கும் துளசி இங்கேயே இருக்கட்டும்ங்கிறதுக்காக தான் கூட்டிட்டு வந்தேன். நீங்கள் தாராளமாக இங்கே தங்கலாம். நீங்கள் 2 பேரும் இங்கே தங்குறதுனால யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓகேவா? நீங்கள் இந்த ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். துளசி, இந்த ரூம் யூஸ் பண்ணிக்கோமா. செல்வா, என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு இந்த ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸா? ஏன் இவ்வளோ ஃபார்மலாக இருக்கீங்க? தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு நான் என்ன 3வது மனுஷனா, இல்லை எதுவுமே தெரியாத 4வது மனுஷனா? நான் உன் ஃப்ரெண்டு தானே. அதுக்கு மேலே நான் துளசியோட மாமா. ஓகேவா? அதே தான்டா. அந்த முறை கட் ஆயிருச்சா இல்லை இன்னும் கண்டினியூ ஆகுதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லை. துளசிக்கு மறுபடியும் ஏன் இப்படி ஆபத்து வந்துட்டே இருக்குன்னு ஒன்றும் புரியல. சரி, ஓகே. அது தெரியல. இப்போ நீங்கள் டயர்டாக இருப்பீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. சரியா? போங்க. மாமா நில்லுங்க. என்ன என்னங்க இது? என்ன கன்றாவி? என்னமா லாட்ஜ் மாதிரி ராத்திரியில வந்து தங்கிட்டு இருக்காங்க? அதான் துளசியோட உயிருக்கு எது ஆபத்துன்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன? இந்த மாதிரி பயப்படுறவரு போலீஸ்க்கு போகணும். எதுக்காக இந்த பதுங்கு குழி ஆட்டம் ஆடணும்னு கேக்குறேன். எனக்கு என்னமோ இதெல்லாம் நல்லதுக்கா தெரியல. பாத்துக்கோங்க. ஆமா, நான் பண்றது எல்லாமே உனக்கும் மற்றவங்களுக்கும் பைத்தியக்காரத்தனமா தான் தெரியும். ஆனா நான் பண்றது ரொம்ப சரின்னு எனக்கு மட்டும்தான் துளசி தெரியும். நீ ஒரு விஷயத்தினால புரிஞ்சுக்க துளசி. நான் எது செஞ்சாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இப்ப கூட இந்த விஷயத்துக்கு நான் போலீஸ் கிட்ட போலாம். அது ரொம்ப சுலபம் தான். ஆனா நான் அப்படி செஞ்சேன்னா நாளைக்கே எல்லா பத்திரிகையிலும் நீ விளம்பர பொருள் ஆயிடுவேன். என் மனமும் போகக்கூடாது, உன் உயிருக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அதான் போராடெல்லாம் உன்னை கூடவே கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன்.